அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கான வீடியோவில் சின்ன சர்ப்ரைஸ் அண்ட் ஐடியாஸ் ரெண்டுமே கலந்துருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க அம்மாவோட சமையல்லேருந்து தான் சமையல் ஐடியாவாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நானும். ஆனால் அம்மாவோட சீக்ரெட் ரெசிபீஸ் அண்ட் சீக்ரெட் மசாலாஸ் தெரிஞ்சுக்கிறதும் பொண்ணுங்களுக்காக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் அவங்க யூஸ் பண்ணுற அண்ட் எனக்கு யூஸ் பண்ண கொடுக்குற ஒரு சில மசாலாஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோலையும் சர்ப்ரைஸ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி வீடியோவில் நான் 3 மசாலாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது எந்தெந்த ரெசிபீஸ்க்கு நல்லா இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நான் சொன்ன அந்த 3 மசாலா பொருட்கள். இது தனி மிளகாய்த்தூள், இது மல்லி மிளகாய்த்தூள், இது குருமாத்தூள். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தனி மிளகாய்த்தூள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சிக்கன் 65க்கு யூஸ் பண்ணுவோம், மீன் வறுவலுக்கு யூஸ் பண்ணுவோம், குழம்புகளுக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறதுக்கு இது வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான். இது வந்து எப்படின்னாக்கா ரா சில்லி பவுடர் அப்படிங்கிற மாதிரி. இது மல்லி மிளகாய்த்தூள். ஒரு குழம்புக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் மல்லித்தூள் யூஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு கணக்காகவும் மிளகாய்த்தூள் ஒரு கணக்காகவும் போடாமல் இதை நம்ம சேர்த்தே யூஸ் பண்ணிக்கலாம். இது குழம்புக்கு கொழப்பு கொடுக்கும், ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து நிறைய பொருட்கள் சேர்த்து அம்மா அரைச்சிருக்காங்க. இப்போது குழம்புக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுற மாதிரி இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பொடி யூஸ் பண்ணுறதுனால நல்ல வாசனையும் நல்ல கொழப்பு தன்மையும். இப்போ நம்ம மீன் குழம்பு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 1 ஸ்பூன் இதில் 1 ஸ்பூன் இல்லை இதில் 2 ஸ்பூன் நான் போட்டுக்குவேன். எப்போவுமே நல்ல அருமையான ருசியாக வரும். ஸோ இதெல்லாமே எல்லா குழம்புகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தனி மிளகாய்த்தூள் மல்லி மிளகாய்த்தூள்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த தூள் வந்துட்டு அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்துட்டு குருமாத்தூள் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு அரைச்சி கொடுத்து விட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கறி குருமா, சிக்கன் மட்டன் அந்த மாதிரி, இல்லை ஒரு சாதாரண ஒரு சன்னா குருமாக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு முட்டை புர்ஜி மாதிரி செய்கிறோமா, அந்த முட்டை புர்ஜியில் வேறு எந்த மசாலாவுமே போட வேணாம். ஜஸ்ட்டு உப்பு, இந்த குருமா மசாலா தூள் போட்டு நல்லா கிளறி வச்சோம்னாக்கா முட்டையே வந்துட்டு நல்ல மூளை வறுவல் மாதிரி நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம எல்லா வறுவலுக்குமே நான் போட்டுக்குவேன். இப்போது ஒரு சிக்கன் 65 பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த தூள் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன் கண்டிப்பாக போடுவேன். இந்த தூள் ஆட் பண்ணுறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது இன்றைக்கி மதர்ஸ் டே இல்லையா, அதனால் எங்கள் அம்மாவோட சீக்ரெட் மசாலாஸ் எல்லாத்தையுமே பிஸ்னஸ் ஏரியாவாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கே ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த 3 மசாலாவுமே இப்போ சேலுக்கு வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அது எப்படிங்க சாப்பிட்டு பார்க்காம நீங்கள் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறத வச்சு நாங்கள் எப்படிங்க வாங்குறதுன்னு கேட்டாலும் சின்ன டப்பாவில் நாங்கள் சாம்பிள் அனுப்பி வைக்கிறோம். அதுக்கும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா வத்தல், வடகம், பொடி, என்னோடய பாப்பாவுக்கு கொடுக்குற ஹோம்மேட் செர்லாக், அப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். அதையும் கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா, அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே டு எவ்ரி மதர் இன் த வேர்ல்ட். அஸ்ஸலாமு அலைக்கும்.